ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்கள் ஒரு ஷாப்பில் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு இந்த ஃபினிஷிங்கோட எப்படி பைப்பிங் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பைப்பிங் மெத்தட் 3. ஒன்ஸ் நெக் ஷேப் கட் பண்ண பிறகு பயா ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பக்கம் மட்டும் மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பீஸ் ஆஃப் பயா ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு பைப்பிங் கார்டை சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சிங்கிள் ஃபூட்டர் யூஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் கார்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக் ஷேப்லேருந்து 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த பைப்பிங் கார்டை ஒட்டி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற இந்த பீஸை அந்த மடிப்பு பகுதி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு கீழே இருக்கிற பைப்பிங் கார்டு பக்கத்திலே நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சிங்கிள் ஃபூட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு சின்ன சின்ன நாட்சஸ் போட்டுட்டு இப்போது ஒரு பாதி மட்டும் இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த பைப்பிங் கார்டு பக்கத்துலேயே அகெயின் நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்கிற இந்த பீஸையும் கம்ப்ளீட்டாக உள் பக்கமாக தள்ளிட்டு இப்போது எவ்வளவு மேக்ஸிமம் பாசிபிள் நம்ம பைப்பிங் கார்டு ஒட்டி ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபினிஷிங் இருக்கும். இதே மாதிரி சிங்கிள் ஃபூட்டர் யூஸ் பண்ணி பைப்பிங் கார்டு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா நமக்கு நீட்டான ரொம்ப அழகான பைப்பிங் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நிறைய இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.